ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். நேற்று நான் 6th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் பாடத்தில் பருவம் 2ல் முதல் பாகம் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நிறையா இருந்ததுனால சமூக அறிவியலில் வரலாறு மட்டும் தனியாகவும், புவியியல், குடிமையியல், பொருளியல் தனியாகவும் போடலாம் அப்படின்னு நேற்று வரலாறு போட்டுட்டேன். இன்றைக்கி அதோடு தொடர்புடைய புவியியல், குடிமையியல், பொருளியல் சார்ந்த வினாக்களை இதில் பார்க்கலாம். கடலில் காணப்படும் கண்ணுக்கு புலப்படாத வளம் என்ன அப்படின்னா கடல் ஈஸ்ட். உலகின் பெரும் மருந்தகம் எனப்படுவது வெப்பமண்டல மழை காடுகள். பன்னாட்டு வளத்திற்கான எடுத்துக்காட்டு திமிங்கில புனுகு. ஒரு பவுண்டின் எடை, பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை எடையில் சொன்னோம்னா 0.454 கிலோகிராம். ஒரு பவுண்டு திமிங்கில புனுகின் விலை 63,000 அமெரிக்க டாலர். திமிங்கில புனுகின் பயன் என்ன அப்படின்னா வாசனை திரவியங்கள் தயாரிப்பதில் உதவி செய்கிறது. தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் உள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் அதிக அளவில் மயில்கள் காணப்படுது. நீர்வாழ் பாலூட்டி டால்ஃபின். டால்ஃபினுடைய இன்னொரு பெயர் ஓங்கில். தமிழில் நம்ம ஓங்கில் அப்படின்னு சொல்கிறோம். கங்கை நதியின் நீளம் 2525 கிலோமீட்டர். 25 மனசில் வச்சுக்கலாம். பிரம்மபுத்திரா நதியின் நீளம் என்ன? 3848 கிலோமீட்டர். இதையும் நம்ம ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 38, அடுத்த 10 48, அதனால் 38 48 அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம். இமாம் பசந்து மாம்பழங்கள் யாருக்காக உருவாக்கப்பட்டவை? இது முகலாயர் காலத்தில் இருந்து உருவானது. முகலாயர் காலத்து ராஜாக்களுக்காக இமாம் பசந்து மாமரங்கள் வளர்க்கப்பட்டு அந்த பழங்கள் பயன்படுத்தப்பட்டன. சாதனை படைத்தது என்று சொல்லும் அளவிற்கு மிக பெரிய ஆலமரம் உள்ள இடம் கொல்கத்தாவின் ஔரா தாவரவியல் பூங்கா. தேசிய கொடியின் நீள அகலங்கள் முறையே 3:2. அனைவருக்கும் கல்வி இயக்கம் உருவான ஆண்டு 2001. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் 2009 ஆண்டு. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் 2018 ஆண்டு. தேசிய கொடியை வடிவமைத்தவர், நம்முடைய இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர். முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம். அது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. முதல் கொடி யாரால், எங்கு, எப்போது ஏற்றப்பட்டது? ஜவஹர்லால் நேருவால் நம்முடைய சுதந்திரம் அடைந்த நாளன்று செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது. தற்போது அக்கொடி எங்கு வைக்கப்பட்டுள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் நீண்ட விஷம் கொண்ட பாம்பு எது அப்படின்னா ராஜநாகம். யானைகளின் தாயகம் எது அப்படின்னா ஆசியா. லாக்டோபேசிலஸ் என்பது ஒரு வகை பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியா. திருப்பூர் குமரன் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. தேசிய இலச்சினையின் அடியில் இந்த விலங்குகளின் உருவம் இருக்கும். யானை, குதிரை, காளை, சிங்கம். இது ஒவ்வொன்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா யானை ஆற்றல் மிக்கது, ஆற்றலை குறிக்கும். குதிரை வேகத்தை குறிக்கும். காளை கடின உழைப்பை குறிக்கும். சிங்கம் கம்பீரத்தை குறிக்கும். ஜனகணமன இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் முதலாக பாடப்பட்ட இடம் எது அப்படின்னா கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில்
1911 டிசம்பர் 27ஆம் நாள் பாடப்பட்டது. முதலிலேயே பாடப்பட்டுருச்சு. அது நம்முடைய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் 1950 24 ஜனவரி 24. தேசிய கீதத்துக்கு இணையான பாடலாக நம்ம வந்தே மாதரம் பாடலை அறிவித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஜூன் 24ஆம் நாள் 1950ஆம் வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்தே மாதரம் என்கிற பாடல். வந்தே மாதரம் பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து அப்பாடல் எடுக்கப்பட்டது. இந்தியா எனது நாடு என்று இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பாலை தயிராக மாற்றுவது லாக்டோபெசில்லஸ் டெல்புரூக்கி அப்படிங்கிற நுண்ணுயிரி. இதுதான் நம்முடைய தேசிய நுண்ணுயிரியும் கூட. இது எப்போது அங்கீகரிக்கப்பட்டது, தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு எப்போது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புரூக்கி 2012ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் ருபியா. இந்த ருபியாங்கிற பேரில் இருந்து தான் இப்போது நாம் வழக்கத்தில் பயன்படுத்தும் ரூபாய் என்ற பெயர் வந்தது. இந்த ரூபாயை குறிக்கும் வரி வடிவம் இந்த சிம்பல். இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டி உதயகுமார். 2010 இந்த வடிவத்தை கொடுக்கிறார். சக ஆண்டு முறை யார் காலத்திலிருந்து தோன்றியது அப்படின்னா கிபி 78 கனிஷ்கர் ஆட்சி செய்த காலத்திலிருந்து அந்த சக ஆண்டு வழக்கத்திற்கு வந்தது. நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுவது எந்த முறையை அப்படின்னா சக ஆண்டு முறையைத்தான் நம்ம இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தேசிய நாட்காட்டி யார் பரிந்துரையால் ஏற்கப்பட்டது? வான் இயற்பியலாளர் மேக்னத் சாகா அப்படிங்கிறவர் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே இதை வானொலியில் தன் குரலால் பாடலாக பாடியவர் டி.கே. பட்டம்மாள். குடியரசு நாளுக்கு அடுத்து 3ஆம் நாள், அதாவது ஜனவரி 29ஆம் தேதி கொண்டாடுகிற விழா பாசறைக்கு திரும்புதல் விழா. காந்தியின் பிறந்த நாளை 2007 ஐநா சபை அங்கீகரித்தது. எந்த நாளாக அங்கீகரித்தது அப்படின்னா சர்வதேச அகிம்சை நாளாக அங்கீகரித்தது. இந்திய அரசியலமைப்பு சபை மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் நாள் தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு மற்றும் அதனுடைய முழக்கம் என்ன அப்படின்னா அந்த மாநாடு நடந்தது 1929. அதனுடைய முழக்கம் என்ன அப்படின்னா முழு சுயராஜ்யத்தை அடைவது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற உறுப்பினர்கள் 389 பேர். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. இதை உருவாக்கிய பின் அதன் தலைவரானவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் சிறப்பம்சங்களை கண்ணுற்று வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா 60 நாடுகளில் காணப்பட்ட சிறந்த கூறுகளை முதன்மைப்படுத்தி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னா 2000 முறைகள் திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இச்சட்டம் எழுத எடுத்துக்கொண்ட காலம்
2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாள்கள். எப்போ அந்த பணி நிறைவடையுது அப்படின்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் பணி நிறைவுறுகிறது. இச்சட்டத்தை உருவாக்க எவ்வளவு பொருட்செலவு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் 64 லட்சம் ரூபாய் செலவானது. இறையாண்மை என்பது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரமே அதனுடைய இறையாண்மை என சொல்லப்படும். அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தங்கள் மேற்கொண்டுள்ளது. நம் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள்னு சொல்கிறாங்க. உறுப்புகள் 448, பகுதிகள் 25, அட்டவணைகள் 12. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வைக்கப்பட்டுள்ள இடம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதோட நம்முடைய 2ஆம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பாடத்திற்கான ஒருவரி வினாக்கள் நிறைவடைகிறது. மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவு 6ஆம் வகுப்பிற்கான சமூக அறிவியல் 3ஆம் பருவத்திற்கான ஒருவரி வினாக்கள் இடம்பெறும். நம்முடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோஸை தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.